மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. லெட்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு போட்டு தான் கவர்னர் கொடுத்தாரு. ஓகேங்களா, அப்படி கொடுத்து கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஹீ இஸ் டேக்கிங் யூட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஸ்டாம்பேட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு சாட்சி. விஜய் கூட கூட்டணி யாருமே சேரல அப்படின்றதுனா இப்போ உடைய போடுதா? ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் செலக்ட்ஸ் கூட்டணி. நீங்கள் ஃப்ராங்காக சொல்ல போனீங்கன்னா டிடிவிக்கு என்ன லைன் இருக்கு? ஜாதி கட்சி தலைவர் தான். பாமக எப்படி ஜாதி கட்சி ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? அதிமுகவே ஜாதி கட்சி ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? இது எல்லாம் சேர்ந்து தான் பிஜேபி இருக்குது, புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட இது. இன்ன வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு கூட நீ எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்காத தாவே காக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாருன்னா அப்புறம் என்னது பயம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எலெக்ஷன் நடந்து இன்னைக்கு 6 நாள் ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? 6 நாள் கவர்மெண்ட் யார் நடத்துகிறா? ஹூஸ் ரெஸ்பான்சிபிள்? கவர்னர் ரெஸ்பான்சிபிளா? அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஸ்கீம்ஸ் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஸோ இதே மாதிரி ஒரு நிலைமை போச்சுன்னா அந்த டிலேக்குன்னா காரணம் வந்து கவர்னர். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் இவருக்கு 118 கவர்னர் கேட்குறதும் ரைட்டு தானே, அவர் அங்கே போய் எப்படி ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு. அதை நான் வந்து கவர்னர் வீட்டில் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃப்ளோர் டெஸ்ட் வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்க எம்எல்ஏ வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் காங்கிரஸோட எனக்கு போதும், புரிஞ்சுங்களா? ஸோ இங்கே ஆதரவு மட்டும் இல்லை, ஓகேங்களா, புறக்கணிச்சாங்கன்னா கூட வி கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். டிடிவி தினகரன்னா நேற்று பேசினதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா நீனா வந்து நீ உன் மேலே கேஸ் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் ஒட்டிகிட்டு இருக்க, ஓகேங்களா? ஆனால் உன் வேட்பாளருக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்கிறாரு, உன் வேட்பாளருக்கு கேஸ் இல்லை, போயா அப்படின்ட்டுருவான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் களம் இந்த அளவுக்கு ஒரு ஹீட்டை ஃபேஸ் பண்ணியிருக்குமா அப்படின்ட்டு யாருக்குமே வந்து தெரில. பயங்கர பரபரப்பாக வந்து இருக்கு சார். காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைஞ்சது அந்த 113 கிட்ட, 108லேருந்து 113 கிட்ட வந்து வந்தாங்க. சிபிஐ கட்சிகள்லாம் வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க. என்ன காரணம் இன்னும் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு? அதுக்கப்புறம் ஏன் கவர்னர் தரப்புல இருந்து இந்த அளவுக்கு இழுத்தெடுப்பு? கிட்டத்தட்ட 3 முறை விஜய் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன கலைபுரங்கள் நடக்குது சார்? சார் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹங் அசம்பிளிங்கிறது நமக்கு நல்லா தெரியும், புரிஞ்சுக்கலாம். ஹங் அசம்பிளி, ஹவு த ஹங் அசம்பிளி இஸ் கைடட்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சக்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பூஞ்சை கமிஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கமிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். இப்போ எப்போ வந்து ஹவு கவர்னர் கேன் கால் அ பர்சன் டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரீபோல் அலையன்ஸில் வந்து அவங்க யாவது பெரும்பான்மையாக இருக்காங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் டிஎம்கே இல்லைனா ஏடிஎம்கே ஜெயிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்திருந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்ருப்பாங்க. இங்கே இல்லாதனால செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது ஹூஸ் ஹேவிங் த லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படிங்கும்போது லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து ஆப்வியஸ்லி தாவேகா தான். அதனால் அவர் கூப்பிட்டாரு. அந்த இன்விடேஷனுக்கு போகும்போது அவங்க கூப்பிட்டாங்க, வெல்கம் பண்ணாங்க, அந்த லெட்டர் கொடுத்துட்டாங்க. லெட்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு போட்டு தான் கவர்னர் கொடுத்தாரு. ஓகேங்களா, அப்படி கொடுத்து கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா தென் ஹீ இஸ் டேக்கிங் யூட்டர்ன். இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் அ ஸ்டாம்பேட் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இதுதான் ஒரே ஒரு சாட்சி, புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, நோபடி ஹஸ் கிவன் த லெட்டர் டில் டேட். அந்த கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. பேட்டியில் ஒரு டிபேட் ஷோவில் ஒருத்தர் கருத்து சொல்கிறாப்புல, நடுவில் வரவாப்புல ஒரு எக்ஸலன்சி உங்களோட இதுன்னா ஐ எம் சஸ்பெக்டிங் தட் ஏடிஎம்கே மே கிவ் அ லெட்டருங்கிறார். ஓகேங்களா, ஹவு யூ கேன் சஸ்பெக்ட்? நீ யார் சஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு? நீ என்ன இன்டெலிஜென்ஸ் நடத்துறீங்களா, என்ன நினைக்கிறீங்க? ஹூ ஹஸ் கிவன் த மேண்டேட் டு யூ அண்ட் பீப்புள் ஹவ் கிவன் த மேண்டேட் டு த விஜய் அப்படிங்கும் போது ஹி ஹஸ் கிவன் த லெட்டர் டு யூ. இஃப் எனி அதர் கவுண்டர் கிளைம் இருந்துச்சுன்னா யூ கேன் டாக் அபவுட் இட். பட் ஆனால் வந்து கவர்னர் என்ன பண்ணுறாரு, ஹி சஸ்பெக்டிங் அப்படிங்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸுக்கு உண்டான ஒரு பெரிய வந்து ஒரு அடி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஹி வாஸ் நாட் சப்போஸ் டு டூ இட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எலெக்ஷன் நடந்து இன்றைக்கி 6 நாள் ஆயிடுச்சு, புரிஞ்சுங்களா? 6 நாள் கவர்மெண்ட் யார் நடத்துகிறா? ஹூஸ் ரெஸ்பான்சிபிள்? கவர்னர் ரெஸ்பான்சிபிளா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு ஸ்கீம்ஸ் எப்படி பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? ஸோ இதே மாதிரி ஒரு நிலைமை போச்சுன்னா அந்த டிலேக்குன்னா காரணம் வந்து கண்டிப்பாக கவர்னர். அந்த கவர்னருக்கு நான் வந்து ஆக்சுவலாக ஒரு நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கேன்.
ஓகேங்களா, நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்கேன். அஸ் அ டொமைசைல் ஆஃப் தமிழ்நாடு, புரிஞ்சுங்களா. நான் இந்த நிலத்தோட உரிமை இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிலே வந்து இட் இஸ் காசிங் அ வெரி பேட் எஃபெக்ட் டு த அவர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சிருக்கேன். பொதுநலமாக நம்ம அனுப்பிச்சிடும். ஓகேங்களா, தாவேக்காக நம்ம அனுப்பல, வேற யாருக்காகவும் அனுப்பல. பொதுநலமாக எனி கவர்மெண்ட் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் தட் இஸ் அ ரூல் அண்ட் மேண்டேட். அதை இவர் செய்ய மாட்டாப்ல, புரிஞ்சுங்க. இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் இவருக்கு 118 கவர்னர் கேட்குறதும் ரைட்டு தானே, அவர் அங்கே போய் எப்படி ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு. அதை நான் வந்து கவர்னர் வீட்டில் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா, ஃப்ளோர் டெஸ்ட் வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்க எம்எல்ஏ வரலன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 பேர் காங்கிரஸோட எனக்கு போதும், புரிஞ்சுங்களா. 113 போதும். ஒரு 10 பேர் வரலன்னா 224 பாதி எவ்வளோங்க, 112 + 1 113 இருக்கா. இப்போ சிபிஎம் கொடுத்துட்டாங்களா, 117 இருக்குமா. நான் வந்து வெரி மச் ஐ கேன் ஃபார்ம் த கவர்மெண்ட் ஆர் நாட், புரிஞ்சுங்களா. ஸோ இங்கே ஆதரவு மட்டும் இல்லை, ஓகேங்களா, புறக்கணிச்சாங்கன்னா கூட வி கேன் ஃபார்ம் அ கவர்மெண்ட். ஓகே, இப்போ ஃப்ளோர் டெஸ்ட்னு வந்து பண்றப்ப மிச்சவங்க ஆப்சென்ட் ஆனாலும் யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆமா, யாரு வரணும்னு அவசியம் இல்லை, பிரசன்ட் அண்ட் ஓட்டு தான், புரிஞ்சுங்களா. பிரசன்ட் அண்ட் ஓட்டு தான். அப்படிங்கும்போது நீங்க வந்து நீங்க சட்டசபைக்கு நீங்க வரலனாவே முடிஞ்சு போச்சு, புரிஞ்சுங்களா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அந்த டிடிவி தினகரன்னா நேற்று பேசினதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எப்பா நீனா வந்து நீ உன் மேலே கேஸ் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட போய் ஒட்டிகிட்டு இருக்க, ஓகேங்களா. ஆனால் உன் வேட்பாளருக்கு ஹார்ஸ் ட்ரேடிங்கிறாரு, உன் வேட்பாளருக்கு கேஸ் இல்லை, ஓ போயா அப்படின்ட்டுருவான். அதுதான் தட்ஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட், புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது ஹீ இஸ் வில்லிங் அண்ட் ஏன்னா அங்கே வந்து ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு கட்சிக்கு ஒரு கொறடா சொல்கிறத மற்ற எம்எல்ஏ கேட்கணும், புரிஞ்சுங்க. அப்படிங்கும் போது அவன் ஒருத்தன் தான் கொறடாவே. நீ ஆதரவு லெட்டர் கொடுத்து, ஓகேங்களா, இன்கேஸ் நீ சொல்கிற மாதிரி இங்கே வந்து அவன் ஆதரவு கொடுத்தான்னா என்ன பண்ண முடியும், வாட் யூ கேன் டூ, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று கேட்டிங்கன்னா, அவர் ஆப்சென்ட் ஆகிட்டாருன்னா என்ன பண்ண முடியும். ஸ்கூலுக்கு போகாமல் அவர் ஆப்சென்ட் ஆகிட்டாருன்னா இப்போ நம்ம ஸ்கூல் பசங்கள் மாதிரி போய் பிடிச்சி சட்டசபை உள்ளுக்குள்ள தள்ளுவாப்லையா. இப்போ நேற்று அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, சார் எம்எல்ஏவே காணுன்ட்டு தான் ஒரு 12:30 மணிக்கிட்ட சொன்னார். அப்புறம் 1 ஹவரில் அவர் வந்துட்டார். அவர் தனியாக வந்தார். திரும்ப இவர் வந்ததுக்கப்புறம் ராத்திரி வந்து ப்ரெஸ் பீப்புள்ஸை வந்து பார்த்து கவர்னர் மாளிகை கிட்ட வந்து பார்த்து இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ஜரி பண்ணிட்டாங்க, ஒரு சிக்னேச்சரே இல்லை அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாரு. இதுதான் விஜய் கொடுத்தது அப்படின்னு. பட் விஜய் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நாங்க உங்களுக்கு சேர்க்கவே இல்லை, நாங்க 116 தான் நேற்று போயிருந்தோம், நாங்க விசிக்காவே சேர்க்கல, நாங்க ஐயுஎம்லுமே நாங்க சேர்க்கல, இதோட தான் போயிருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ட்விட்டர்ல வந்து டிவிகேவோட ஐடிவிங்ல இருந்து இவரே சைன் பண்ண அந்த வீடியோ போடுறாங்க. பட் இன்னைக்கு மார்னிங் நடந்ததுதான் இவர் சொன்னது அதிர்ச்சியா வந்திருக்கு எல்லாருக்கும். பீப்புள்ஸே கேட்குறாங்க, அந்த வீடியோ வந்து ஒன்று விட்டுருக்காங்க சார், அந்த வீடியோ வந்து யார் எடுத்தான்னு வந்து கேளுங்க, அந்த வீடியோவே ஏஐயா வந்திருக்கும் அப்படின்றது. சார் அந்த கையர் எல்லாமே அப்படியே இருக்கு சார், பர்ஃபெக்டா அந்த அளவுக்கு ஏஐல டீப்பா பண்ணியிருக்காங்க அவங்க. என்னோட வேட்பாளர் வந்து ஏமாத்தி ஃபோர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க, அது ஏஐ வீடியோ அப்படின்றாரு சார். இப்ப அவரோட அந்த ஹார்ஸ் ரைடிங்ன்ற இதையுமே இவரே வாபஸ் வாங்கிட்டாரு, இவர் பேசுறதுலயே தெரிஞ்சிருச்சு. பட் விஜய் வந்து ஃபோர்ஜரி பண்றாருன்ற மாதிரி சொல்றாரு. அதுதான் சார், அது ஃபோர்ஜரி பண்றது, சிம்பிள் மாற்றுறது, இந்த கேஸ்னா யார் பேர்ல இருக்கு, புரிஞ்சுங்களா. அதாவது எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் அக்யூஸ்ட், புரிஞ்சுங்களா. அண்ட் வேரியஸ் கேசஸ் ஆர் 1999 அவர் மேலே கேஸ் இருக்குது. இப்போ 2000 இந்த சிம்பிள் வழக்கு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மற்ற வழக்குகள்லாம் அவருக்கு இருக்குது. இந்த வழக்குகள்லாம் யார் கையில் இருக்குது, பிஜேபி கையில் இருக்குது. ஸோ அதனால தான் நான் தான் ஒன்று சொல்லுவேன், காசுக்காக போன கூட்டணி, கேஸுக்காக போன கூட்டணி. நீங்கள் அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். கேஸ் இருக்கவங்கன்னா வந்து பிஜேபி கூட்டணிக்கு போனாங்க, காசு வேணுன்றவன் எல்லாம் டிஎம்கே கூட்டணிக்கு போனாங்க. இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்க போது, ஓகேங்களா, எனக்கு ஆதரவு கொடுங்கன்றது கூட வந்து தாவேகா சைட்லேருந்து உனக்கு அவங்க அனுப்பலை, யாருமே எதுவும் அனுப்பலை. இப்போ பிசிகாக்கு அனுப்பிச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டுக்கு அமிச்சாங்க, காங்கிரஸுக்கு அமிச்சாங்க. காங்கிரஸ் வந்து அனுப்புறதுக்கு முன்னாடியே ஆதரவு சொல்லிடுச்சு, இருந்தாலும் ஃபார்மலாக அவங்க அனுப்பணுங்கிறதுக்காக அமிச்சாங்க, ஓகேங்களா, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் கூட கூட்டணி யாருமே சேரல அப்படின்றதுனா இப்போ உடைய போடுதா. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் செலக்ட்ஸ் கூட்டணி ஃப்ராடு பழுக என் கூட்டணியில் வேணாம் அப்படின்னு. பட் ஆனால் இப்போ என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எம்எல்ஏ வாலண்டியர் பண்ணுறாரு. அவங்க எம்எல்ஏ வாலண்டியர் பண்ணும் போது ஓகேங்களா வெல்கம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவர் மேலே எந்த கேஸும் கிடையாது.
கட்சி மேலே தான் கேஸ் இருக்குதோ அவர் மேலே எந்த கேஸும் கிடையாது. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து கூப்பிட்டு அவரை சாவடிச்சிருமா டிடிவியை, அதனால வந்து அவர் ஒரு நாடகம் போடுறாரு. புரிஞ்சுக்கலாம். அந்த எம்எல்ஏக்கு என்ன இருக்கா, ஹீ இஸ் அ கொறடா, ஒரே ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு. சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி 2 பேர் ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஒருத்தர் கொறடா போட்டு இன்னொருத்தர் வந்து அவர் சொல்கிறத நீ கேட்கணும்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ கொறடா ஃபார் ஹிம்செல்ஃப். இன்னைக்கு வந்து எந்த விதமான அத்தாரிட்டியுமே வந்து நீங்கள் அவருக்கு நீங்கள் கொடுக்க முடியாது. கொறடா வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு தான். அப்படிங்கும்போது அந்த ஒத்த வேட்பாளர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா எந்த தப்பும் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, ஓகேங்களா, இப்போ அந்த வேட்பாளர் வந்து அன்னைக்கு ஆப்சென்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த அந்த வேட்பாளர் அன்னைக்கு ஆப்சென்ட்னு வச்சுக்கோங்க. அவர் ஓட்டு எங்கேயுமே போகல அப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டுலாம் வரும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ எப்படி நீங்கள் வச்சிங்கனாலும் சரி, ஓகேங்களா, ஹிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் O+. புரிஞ்சுங்களா. அவர் வந்து வாயில் வடை சுடுறாரு தான் நம்ம வந்து கொலைக்கெல்லாம் நம்ம சொல்லணும். புரிஞ்சுங்களா. ஹீ டசன்ட் ஹாவ் எனி கண்ட்ரோல். புரிஞ்சுங்களா. அவர் வந்து தன் ஜாதி மக்கள் ஓட்டை வந்து விற்றுருக்காரு. புரிஞ்சுங்களா. எல்லாமே இன்னைக்கு வந்து ஜாதி கட்சி தலைவர் தாங்க. புரிஞ்சுங்களா. இன்னைக்கு நீங்கள் ஃப்ராங்காக சொல்ல போனீங்கன்னா டிடிவிக்கு என்ன லைன் இருக்குது, ஜாதி கட்சி தலைவர் தான். பாமக எப்படி ஜாதி கட்சி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா. அதிமுகவே ஜாதி கட்சி ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா. இது எல்லாம் சேர்ந்து தான் பிஜேபி இருக்குது. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் வந்து இதோட இது. இன்ன வரைக்கும் அவங்களை கூப்பிட்டு கூட நீ எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்காத தாவேக்காக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறாருன்னா அப்புறம் என்னது பயம். தன் எம்எல்ஏ தன் கையில் இல்லை அப்படின்றத அவர் இதில் ஊர்ஜிதப்படுத்துறாரு. பட் இவருமே அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறவுமே இவர் மட்டும்தான் பேசுகிறாரு. டிடிவி காமராஜ் அவ்வளோவா பேசலை. நேற்று நைட்டே வந்து காமராஜ் என்ன சொன்னார்னா, இல்லை என்னை தாவேக்கா சைடு இருந்து யாருமே வந்து இது பண்ணலைன்றதை ஒத்துக்கிட்டாரு. பட் அந்த வீடியோ வந்து யார் எடுத்திருப்பா, அதுவும் ராத்திரி நேரத்தில் ஒரு காருக்குள்ள வச்சு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக தாவேக்கா சைடு இருந்தவங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. சார் ஒன்றும் இல்லை சார், எல்லாம் அவங்கவுங்க சேஃப்டிக்கு அவங்கவுங்க வீடியோ எடுப்பாங்க. புரிஞ்சுங்களா. அதை வந்து எப்படி வந்து வெளியே பண்ணணுமோ அப்படி வெளியே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிடிவி சைட்லேருந்து அமமுகவுக்கு எந்த விதமான அழைப்பும் கொடுக்கல. புரிஞ்சுங்களா. அதே மீறி அந்த எம்எல்ஏ வந்து ஆதரவு கொடுக்குறாருன்னா வெல்கம், அவ்வளோதான். சார் இப்போ இன்னொரு டவுட்டு சார். இப்போ 118 வேணும் நமக்கு. அதாவது விஜயோட அந்த ஒரு இது மைனஸ் பண்ணி 107 இருந்து டிவிக்கு அதை வந்து கணக்கு வந்து எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் திருமாவளவன் அவர்களோட ஆதரவு வரலைன்னு வச்சுக்கோங்க, பிரசிடென்ட் இப்போ கவர்னர் அவர்களோட நடவடிக்கை என்னவா வந்திருக்கும் சார்? ஹீ கேன் நாட் வெயிட். ஐ திங்க் தே ஆல்ரெடி ப்ரிஃபர்டு பிஃபோர் சுப்ரீம் கோர்ட்டு. ஓகேங்களா. ப்ராப்ளி இட் வில் பி லிஸ்டட் ஆன் மண்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுங்களா. இந்த டிலே ஃப்ரம் த கவர்னர் சைடு இஸ் த வெரி பிக் நமக்கு நடக்கிற அநீதிங்கிறேன். ஓகேங்களா. தமிழ்நாடு மக்களுக்கு நடத்துகிற அநீதி. ஸோ ஹி ஹாஸ் டு பி கிவன் அ சான்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறாங்க, யூ கிவ் அ சான்ஸ். இன்றைக்கி வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு அதுக்காக அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஆப்சென்ட் ஆனால் கூட அதில் வந்து ஆட்சி நான் அமைச்சிருவேன். ஆமாம், ஃப்ளோர் டெஸ்ட்டில். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆல்சோ கேன் பி கால்ட் அப் ஃபார் ஸோ அண்ட் ஸோ. இன்ன வரைக்கும் யார் சைட்லையுமே கிளைம் இல்லாமல் இன்ன வரைக்கும் நீ 118 கொண்டு வாங்க, ஓன்ட்டு எதுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்டாம்ப்பு அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டில் போட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வில் கிவ் அ டைரக்ஷன் டு த கவர்னர் டு டூ இட். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இட் இஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் இஸ் அ ரப்பர் ஸ்டாம்ப் ஆஃப் பிஜேபி. சப்போஸ் இந்த பிரசிடென்டல் ரூல்குள்ள கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கையாக தான் இது வந்து இருக்கிற மாதிரி. எப்படி கொண்டு போக முடியும்? அதுதான் எனக்கு டெஸ்ட் கொடுக்காம, எனக்கு எந்த சான்ஸுமே கொடுக்காம நீ எப்படி வந்து பிரசிடென்ட் ரூல்குள்ள கொண்டு போக? அவங்களா அந்த முடிவுக்கு அந்த இதுக்கு போக முடியாது. தட் இஸ் த சுப்ரீம் கோர்ட் வில் கிவ் த ப்ராப்பர் ஸ்லாப் டு த கவர்னர். ஏற்கனவே கவர்னர் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த வாட்டியும் வந்து கண்டிப்பாக அந்த அடி வாங்குவாங்க. இந்த கவர்னர் போஸ்டே வந்து ஷுட் பி ரிமூவ்டுங்கிறேன். ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளி டுடே தாவேக்காவும் காங்கிரஸும் கை கோத்துருக்கு, கம்யூனிஸ்ட்டும் வந்திருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்மேஷனாக வந்து 2029 நடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கவர்னருக்கு வந்து இந்த போஸ்ட்டு தூக்கப்படணும். இங்கே இவங்களுக்கு எதுக்கு 50-60 ஏக்கரில் ஒரு பேலஸு, அதெல்லாம் எடுத்துடணும். நீலகிரியில் வந்து வெக்கேஷனுக்கு ஒரு இது இருக்குது, அதையும் எடுத்துடணும். புரிஞ்சுங்களா. அந்த கவர்னர்னு ஒரு போஸ்ட்டை வந்து ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட்டாக ஆக்கி, ஓகேங்களா, இங்கே நம்ம மினிஸ்டர்ஸ் பக்கத்துலேயே இருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த பங்களா 1/2 ஏக்கரில் ஒரு பங்களா இருக்குது. 1/2 ஏக்கர் மெட்ராஸில் சூப்பரில், சரிங்களா. அது ஒரு இடத்த வந்து கொடுத்து நீ ரப்பர் ஸ்டாம்ப்பு தான் அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2029 அப்புறம் தான் இது நடக்கும்.
மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு